keynote address, which is on the topic of leading a brand trusted by millions. Ladies and gentlemen, it is a great privilege to welcome one of India's most respected entrepreneurs, Mr. K.T. Srinivasa Raja, a big hand, Managing Director of Adyar Ananda Bhavan. He has joined us here today. Under his visionary leadership, A2B has grown from a trusted South Indian brand into a global recognized food and hospitality enterprise with a very strong presence across India and also international markets. Balancing tradition with transformation, he has professionalized the organization while preserving its core values of quality, authenticity, and trust. A respected industry voice and mentor, his philosophy that scale should never dilute soul continues to inspire many entrepreneurs across many sectors. Ladies and gentlemen, before I invite him onto the stage, let's take a look at the audio visual. Ladies and gentlemen, please put your hands together while I invite Mr. Srinivasa Raja, the Managing Director of Adyar Ananda Bhavan, on the stage. Thank you very much, sir, for joining us here. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி என்னை வாழ வைக்கின்ற இந்த தொழிலுக்கும் வணக்கம் செலுத்தி என்னோடு பணிபுரிகின்ற பணியாளர்கள் அத்தனை பேரும் இந்த அவையிலே உங்களோடு பேசும் பாக்கியம் பெற்றுக் கொடுத்த என் தொழிலுக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற எங்களுடைய மதிப்புமிக்க வாடிக்கையாளராகிய அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று பெருமை மிக்க நாள். எங்களுடைய நிறுவனத்தினுடைய சீப் எங்களுடைய சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் சாஃப்ட்வேருடைய ஹெட் மினிஸ்டர் ராஜசேகரையும் வரவழைத்து நீங்கள் ஆனர் பண்ணியிருந்தீர்கள். அவருக்கு எனக்கே தெரியாமல் என் பொற்கரங்களால் அவருக்கு அவார்டு கொடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை காலையிலே ஒரு காலதாமதமாக வந்ததனால் அனைவரிடமும் சேர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பையும் இந்த நேரத்திலே நான் எனக்கு வழங்கிய இந்த உங்களுடைய குழுவை சார்ந்த அத்தனை பேரையும் என்னை வரவழைத்த இந்த அவையிலே பேசும் என்னுடைய நிகழ்வை நினைக்கும் பொழுது நான் கடந்து வந்த பாதைகள், சந்தித்த சவால்கள், எதிர்கொண்ட இன்னல்கள் எல்லாம் இப்பொழுது அதையெல்லாம் மாற்றி தடைக்கற்களை கடந்து அந்த படிக்கற்களாக மாற்றி என் தந்தை என்னை இந்த தொழிலுக்கு வர வேண்டாம், இது ஒரு அவலமான தொழில், மதிப்பு இல்லாத தொழில், நமக்கு மரியாதை கிடைக்காத ஒரு தொழில், இதில் இருக்கின்ற சவால்கள் ஒவ்வொரு காரணம். இந்த உணவுத்துறை என்பது ஒவ்வொரு நிமிடமும் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் அது உருவாக்கின்றது. அதையெல்லாம் சிஸ்டமாக செய்து நாங்கள் இந்த A2Bயுடைய வளர்ச்சி என்பது என் தந்தை 88 நான் உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சின்ன ஸ்வீட் கடையாக இருந்து அதை ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றி ஒரு 10 பணியாளர்களை வரித்து உன்னால் வேலை வாங்க முடியுமா என்று சொன்ன அந்த தந்தையிடம் பக்கத்திலே சைபரை போட்டு இப்பொழுது இந்தியாவிலே 17,500 பணியாளர்களோடு, வெளிநாடுகளில் 3,200 பணியாளர்களோடு பயணிக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் அந்த சிஸ்டத்தை உருவாக்கி 30 ஆண்டுகளாக நாங்கள் சிறியதாக end-to-end என்ற சாஃப்ட்வேர் ERP சிஸ்டத்தை உருவாக்கிய பெருமை எங்களோடு பணியாற்றுகின்ற அத்தனை வல்லுநர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு சேர்த்து இன்று எங்களுடைய ப்ராசஸ் எப்படி இந்த இனிப்பகத்தை மல்டி ஸ்கேல் லெவலில் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்கு சாஃப்ட்வேருடைய துறை அதில் சந்தித்த சவால்கள் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த துறையில் இருப்பீர்கள். ஆனால் இருந்தாலும் கூட
எனக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் உள்ள தொடர்பு என்பது எப்படி என் தந்தை சொன்னதைப் போல என்னிடம் கேட்கும் பொழுது ஒரு நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்றால் அதில் பணியாளர்கள், அதாவது குறிப்பாக ஒரு இட்லியை செய்ய வேண்டும், ஒரு இனிப்பகத்தை ஏதாவது ஒரு ஆர்டர் செய்து விட வேண்டும் என்றால் அதோடைய ரா மெட்டீரியல், தரமான ரா மெட்டீரியல் சோர்சிங் பண்ணி அந்த சோர்ஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் கூட எங்கே தரமாக கிடைக்கும், எந்த பகுதியில் இருந்து கொண்டு வந்த விலை குறைவாக இருக்கும், அதை எப்படி அது ப்ராசஸ் கரெக்டாக செய்து எந்த வாடிக்கையாளருக்கு எந்த நேரத்திலே கொண்டு போக வேண்டும், அந்த இப்போ சப்ளை செயின் என்பது அந்த குறித்த நேரத்திலே கொண்டு வேண்டும், அந்த குறித்த நேரத்தில் வாடிக்கையாளருக்கு கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும், அந்த வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தி அதில் கிடைக்கின்ற பொருளை வைத்து தான் நம்மளுடைய மதிப்பு என்பது உள்ள இந்த தொழில். 10 ரூபாய் ஸ்வீட் கிலோவிற்கு விற்ற நான் இன்று 3000 ரூபாய் கூட ஸ்வீட் கிலோவிற்கு வளர்க்கும் அளவிற்கு இந்த தொழிலிலே வளர்ந்து வந்தேன். என் தந்தை சொன்னது இந்த ஒரு மதிப்புமிக்க ஆளுமை தன்மை என்பது ஒரு நிறுவனத்திற்கு எப்படி, ஒரு தலைமை நிர்வாகிக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் கல்வி MBA மாணவனாக பயிலவில்லை. இருந்தாலும் கூட என்னை நான் இதிகாசத்திலே எப்படி துரோணாச்சாரியரிடம் அர்ஜுனன் தான் வில்வத்தை கற்றுக்கொண்டார், ஆனால் கர்ணன் கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எல்லாம் படித்திருக்கின்றீர்கள், ஆனால் நான் கல்விக்கு செல்லாமலேயே என்னுடைய ஆளுமை தன்மையை எப்படி மாற்றுவது என்பதற்கு நான் கற்ற, எனக்கு தெரிந்து கொண்ட எங்களோட பணியாற்றுகின்றவர்களோடு சேர்ந்து பேசும் பொழுது ஒரு நல்ல நிர்வாகி எப்படி தன்னுடைய நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும் என்பதை, ஒரு காட்டில் இருக்கின்ற யானையை எப்படி நாம் அதை அடக்கி அதை நம் வசப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு ஒரு நிர்வாகி வந்தால் மட்டும்தான் தன்னால் நிறைய நிர்வகிக்க முடியும் என்ற ஒரு கதையை உருவாக்கி, காட்டில் இருக்கும் இந்த யானையை கொண்டு உடனே சென்றால் அதை நம்மளை பிடித்து அழித்துவிடும், அது எல்லோருக்கும் தெரியும். அதை பக்குவப்படுத்தி அதை கரெக்டாக சிஸ்டத்தை உருவாக்கி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அதற்கு கொடுக்கும் அந்த மனநிலையை கொண்டு வரதைப் போல எங்களோடு பணியாற்றுகின்ற அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த யுக்தி, அந்த யானையை வாங்குகின்ற பொருட்களை உடனே தின்றுவிடக்கூடாது, அதை வாங்குகின்ற பணத்தை கூட அது வைத்து கொள்ளக்கூடாது, நம்மளிடம் கொடுத்துட வேண்டும். நாம் சொன்னால்தான் அந்த யானை அந்த பழத்தையோ ஏதோ பொருளையோ சாப்பிட வேண்டும். யானைக்கே அந்த 5 அறிவுப்படுத்த இதற்கே ஒருவர் கண்ட்ரோல் செய்து அதை சிஸ்டத்தை உருவாக்கி செய்யும் பொழுது நம்மளோடு பயணிக்கின்ற பணியாளர்களையும் நம்மளுடைய தொழில் இலக்கியம் அதை போன்று நாம் சொன்னால்தான் செய்ய வேண்டும், நாம் எதை நிர்வாகம் செய்ய சொல்லுகின்றோமோ அதை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த செய்தேன். என் தந்தையிடம் அந்த கதையை சொல்லும் பொழுது அவர், நீ சொல்லுவது என்னவோ சுலபம், அந்த யானை மதம் பிடித்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார். மதம் பிடிக்காத மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கி வைத்து விட்டோம் என்றால் நாம் அதை சரிவர செய்ய வேண்டும். இந்த கதையை ஏன் உபயோகிக்கிறேன் என்றால், என்னுடைய பணியாளர்கள், நான் கோவிட் அந்த நேரத்திலே வரும்பொழுது 13,500 பணியாளர்கள் என்னோடு பயணப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நான் சமாளித்ததெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு சிக்கலான நேரத்தை எப்படி கையாளுவது என்பதை ஒரு தலைமை பண்பிலே இருக்கிறவர் அதை கையாண்டார் என்றால், அந்த துணிவு, அந்த மன நிறைவு என்பது இருந்தால் என்றால் யானையை மதம் பிடித்த யானை கூட நம்மளால் அதை வசப்படுத்த முடியும் என்பதற்காக இதை குறிப்பிடுகின்றேன். ஒரு நல்ல நிர்வாகி பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எப்படி களைய வேண்டும் என்று அதை மிகவும் நெருக்கமாக வைத்து பார்க்காமல், அந்த கோவிடிலே நாங்கள் எந்த வியாபாரமும் இல்லை, வியாபாரம் 0, வருவாய் என்பது சைபரிலே இருந்தது, செலவு என்பது 3 வேளை பணியாளர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவர்கள் இருக்கின்ற ஸ்டாப் குவார்ட்டர்ஸிலே தேவையான வசதிகளை கொண்டு சேர்க்க வேண்டும். அதை எல்லாம் அந்த நேரத்திலே இந்த ஜூம் கால், நம்மளுடைய சிஸ்டம் எல்லாம் எல்லாரோடையும் கனெக்ட் செய்து எல்லா உத்தரவுகளும் சரிவர சென்று அதை எந்த அளவு கூட இம்மி அளவு பிசையாமல், எந்த பணியாளர்களும் எந்த மனக்குறையும் வரவிடாமல் அந்த 3 மாத காலம் நாங்கள் சமாளித்த அந்த விதம் என்பது, அது இதுவரை நான் சந்தித்திராத அந்த ஒரு சிக்கலான நேரம்.
அதை கடந்து வந்ததற்கு அப்புறம் இப்பொழுது வந்து நாங்கள் அன்று 13,500 இருக்கும்போது இன்று நாங்கள் 17,500 மேலே தாண்டி செல்கின்றோம். இதனால் இதை போன்ற பல சவால்கள், பல சிக்கல்கள் அதெல்லாம் நெருக்கமாக வைத்து பார்க்காமல் எதையுமே அதை குறிப்பிட்ட இலக்கிலே சென்று அடைய வேண்டும் என்று, ஒரு உதாரணத்திற்காக நான் இங்கே இருந்து ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் நடந்து கூட செல்லலாம், சைக்கிளில் செல்லலாம், பைக்கில் செல்லலாம், காரில் செல்லலாம், ட்ரெயினில் கூட செய்யலாம். எதனால் இதை குறிப்பிடுகின்றால், நீங்கள் எல்லாம் கூட உங்கள் இலக்கு என்பதை சரியான இதை முதலிலே பதிய வைக்கணும். நாம் எதை நோக்கி பயணிக்கப் போகின்றோம், அதை எந்த மாதிரி போய் அந்த இடத்தை வேகமாக அடைவது எப்படி, அதே சமயம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் செல்வது எப்படி, ஒருவேளை அந்த நம்ம இலக்கை அலையவில்லை என்றால் வருகின்ற இன்னல்களை எப்படி களைவது, இதெல்லாம் முக்கிய காரணம். ஒரு நல்ல நிர்வாகிக்கு உடல் நலம் நன்றாக பேணி காக்க வேண்டும். நாம் எல்லோரும் வாழ்க்கையிலே நிறைய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அவர்களுடைய பயண நேரத்திலே தங்களுடைய உடல்நலத்தை பேணி காப்பது என்பது அந்த முக்கியமான கோல்டன் டயத்தை மிஸ் செய்தோம் என்றால் ஒரு 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 சிக்கலான நிலைமையோ இல்லை ஒரு அதிகப்படியான ஒரு சவால்களை சந்திக்கின்ற நேரத்தில் நம்மளுடைய திட்டமிடுதல், நம்மளுடைய செயல்படுகின்ற திறமை என்பது ஒரு துளி கூட குறைய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை போல்தான் நான் அந்த 3 மாதங்கள் பட்ட இன்னல்கள் இடத்திலே அரசு யாரையும் வியாபாரம் செய்யவில்லை. ஒரு நாள் இரவு வாடிக்கையாளர் நம்மை நோக்கி வரவில்லை, நாம் ஏன் வாடிக்கையாளரை நோக்கி செல்லக்கூடாது என்று அந்த இரவில் நான் எடுத்த ஐடியாவை எங்களுடைய பணியாளர்களை ஜூம் காலில் அழைத்து எல்லா ப்ராடக்டையும் கொண்டு போய் வீட்டுக்கு சேர்க்க ஆரம்பித்தோம். அந்த ஆன்லைன் சேல்ஸில் அப்பொழுது நான் கடைகளிலே சந்தித்த வியாபாரத்தை விட அதிகப்படியாக சந்திக்க நேர்ந்தது. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாம் திறமாக செயல்பட்டு நன்றாக யோசித்து ஒரு சவாலான நிலையை உலகமே வருமானம் செய்ய முடியாத அந்த நேரத்தில் எப்படி அதை மதிப்பை கூட்டி செயலாக்குவது என்பது நாங்கள் வெற்றி கண்டோம். எங்கள் நிறுவனம் அந்த கோவிட் வந்த 1 மாதம்தான் சிரமப்பட்டது. மீண்டும் எங்களுடைய நிறுவனத்தை லாப நோக்கத்திலே கொண்டு அந்த எடுத்த முடிவு என்பது எங்களை வெற்றி பயணமாக ஆக்கிவிட்டது. ஆகவே இந்த மாதிரி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் எடுக்கின்ற பல சவால்களை சந்திக்கின்ற நேரம் வரும். நல்ல மன ஆரோக்கியமான சிந்தனையில் இருந்தால் நாமேலே பிரச்சனையை வா நான் எப்படி கையாள்வது, அது எப்படி திறம்பட என்னால் நிர்வகிக்க முடியும் என்று பிரச்சனையாக செய்யாமல் அது எப்படி சமாளித்து செய்வது என்பதை ஒரு தலைமை நிர்வாகி ஆக வேண்டும் என்றால், நாம் மற்றவர்கள் உழைப்பதை விட நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய செயல்பாடுகள் நன்றாக அமைத்தோம் என்றால், ஒரு சின்ன இனிப்பகத்தை நான் இண்டஸ்ட்ரியாக மாற்றி இருக்கின்றேன். எங்கள் அப்பா இந்த தொழிலுக்கு என்னை வராதே என்று சொன்னி, ஒரு உணவு தொழில் என்பது கௌரவம் இல்லாத தொழில், ஒரு லாலா கடை என்பது ஒரு இனிப்பு கடை ஒரு சாதாரணமாக தொழில் என்று ஒரு விவசாயத்திலே சென்றுவிட வேண்டும் என்ற அவர் கனவை நான் இதை ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றி 10 பணியாளர்களை ஒன்றால் வைக்க முடியாது என்று என் தந்தை சொன்ன அந்த மந்திரத்தை 1000 நான் கடப்பேன் என்று சொல்லி இன்று நாங்கள் பயணப்படி நான் தனி மனிதன் அல்ல, பட் முடிவெடுக்கின்ற அதிகாரி, அந்த ஒருடைய தலைமை நிர்வாகியாக பணிபுரிகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எல்லோரும் ஆலோசனைகளை நம் நிறுவனத்தில் கொடுத்தாலும் கூட அந்த எஸ் நோ என்று சொல்கின்ற அந்த முடிவெடுக்கும் அதிகாரம், அந்த தலைமை பண்பு என்பது நான் இதுவரை அதை செயல்பட்டு என்னோடு பயணிக்கிறவர்கள் என்னிடம் கேட்பார்கள், நீங்கள் 1000 பேர் உணவு கொடுத்தால் 1,00,000 பேர் உணவை நீங்கள் செய்தீர்களா? 5,00,000 பேருக்கு உணவு பரிமாறியிருக்கின்றோம். ஒரு உணவு என்பது குறிப்பிட்ட நேரத்திலே அதை தயார் செய்து குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே அதை செய்ய வேண்டும். அந்த நேர தாமதமானாலும் கூட அதை இழப்புக்கோ இல்லை நம்மளுடைய வருவாயை நஷ்டப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு தொழில். அதில் நான் சுமார் 1977 இன்றளவு கூட இந்த பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுதும் பெருமையாக சொல்வது என்றால், என்னுடைய மனமும் என்னுடைய உடல் வலிமையும்
18 மணி நேரம் அல்ல 24 மணி நேரமும் பயணம் செய்வதற்காக காத்திருக்கின்றது. அன்று ஒரு நாள் என்னுடைய தந்தை என்னுடைய முகத்திற்கு வைத்த விலை 25 பைசா. இன்று நான் ஒரு நாள் என்னுடைய முகத்திற்கு வைத்திருக்கின்ற விலை கோடி ரூபாய். ஆகவே நாம் தான் நம்மளுடைய மதிப்பை, நம்மளுடைய நிறுவனத்தினுடைய மதிப்பை மாற்ற வேண்டும் என்றால், திறமையாக செயல்பட வேண்டும் என்றால், ஒரு உன்னதமான இலக்கை அடைய வேண்டும் என்றால், உடல் வலிமையும் மன வலிமையும் கண்டிப்பாக அவசியம். தொழிலிலே நிறைய இலக்குகள் உள்ளது. அதை கடப்பதற்கு என்னை விட சிறந்த பயனாளிகள்லாம் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் கடந்த பயணப்பட்ட நேரத்தை பார்க்கும் பொழுது உலகிற்கே இப்பொழுது இலான் மஸ்க் எப்படி அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே உச்சத்தை தொட்டாரோ, ஏன் அந்த முகம், நான் பெருமைப்படுகின்றேன். உங்களுடைய ஏஐ முகத்தை பார்க்கும்போது என் முகத்தையே மாற்றி காமித்த உங்களை கண்டு பெருமைப்படுகின்றேன். நானும் கூட ஒரு நாள் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு கனவோடு செயல்படுகின்றேன். கண்டிப்பாக நான் கல்லூரியிலே பயிலும் பாக்கியம் கிடைக்கவில்லை. என்னுடைய தொழில் என்னை நேற்று தமிழ்நாட்டிலேயே பெரிய கல்லூரி திருச்சியிலே உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு சிறப்பு பேச்சாளராக என்னை கூப்பிட்டு நேற்று என் மரியாதை செய்தார்கள் என் தொழிலுக்காக. நம்மளுடைய முன்னாள் நம்மளுடைய பிரசிடெண்ட் ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அமர்ந்த அந்த சேரிலே சென்று அமர்ந்து அந்த டேபிளை கட்டி அணைத்து அவர் இருந்த அறையிலே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த பள்ளி படிக்கின்ற காலேஜ் மாணவர்களோடு நேற்று அமர்ந்து பெருமை பெற்றேன். அதற்கு காரணம் நான் கடந்து வந்த பயணமும் என்னுடைய தொழிலும் தான். அந்த அவையிலே 4000 மாணவர்களோடு பேசும் பாக்கியம் பெற்ற போது அந்த பிரின்சிபல் அவர்களும் அந்த கல்லூரிய நிர்வாகி அவர்களும் வெகு பெருமையாக என்னை குறிப்பிட்டார்கள். நான் அவர்களிடம் என்னுடைய அமெரிக்கா பிரான்ச்சிலே போய் அவர் சாப்பிடும் பொழுது 2 மணி நேரம் காத்திருந்து உங்களுடைய உணவை சாப்பிட்டு இருந்தேன் என்று அந்த பிரின்சிபால் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் மிகவும் பெருமையோடு சொன்னேன், ஐயா, நான் ஏப்ரல் மேயில் நான் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் பேசும் பாக்கியம் என்னை அழைத்திருக்கிறார்கள். மும்பையை சேர்ந்த டப்பாவாலா என்ற ஒரு அமைப்பு உள்ளது. அதாவது உணவை கொண்டு போய் டப்பாவிலே சுமந்து கொண்டு போய் கொடுப்பார்கள். அதோடைய தலைமை நிர்வாகியை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலே அழைத்து பேச வைத்தார்கள். நானும் கர்வத்தோடு மே மாதம் பேசுவதற்காக செல்ல இருக்கின்றேன். தலைப்பு நான் யார், ஹூ அம் ஐ, எப்படி கடந்து வந்தேன் என்பதற்கு. இது கர்வத்தோடு பெருமைக்காக சொல்லவில்லை. ஒரு சிறந்த நிர்வாகி ஆக வேண்டும் என்றால் நாம் திட்டங்கள் சரிவர செய்து அதை நோக்கி கண்டிப்பாக பயணப்பட்டோம் என்றால் வெற்றி என்பது நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் மன வலிமையோடும் நல்ல ஒரு சிறந்த முயற்சியோடும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற இந்த தருணத்தில் உங்களை வாழ்த்தி, இத்தனை சிறப்பு மிக்க நிகழ்ச்சியிலே என்னை பேசும் வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்பை சேர்ந்த அத்தனை பேரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பாக பேசினார். சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். I now request Mr. Navneet to please hand over the Punnadai and the bouquet to Sir and thank him for his kind presence today. Ladies and gentlemen, please put your hands together.